ரவீந்திரன் ஐயா ஏற்கனவே யார்கிட்டயோ வாசி யோக பயிற்சி கற்றுருக்கீங்கன்னு சொல்றீங்க. அவங்க கிட்ட கத்துக்கிறவங்க வந்து உங்களுக்கு வாசி மந்திரம் கொடுத்துருக்காங்களா? தெரியல. எங்ககிட்ட நீங்க மந்திரம் வாங்கிருக்கீங்களா? அது மந்திரம் வாங்கிருக்கீங்களா? மந்திரம் வாங்கல. அப்ப நான் வந்து எப்படி ஐயா சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் மந்திரம் இருந்தா தான் வாசி யோக பயிற்சி பண்ணணும்னே நிறைய பேருக்கு தெரியல. அப்ப மந்திரம் இல்லாம வாசி யோக பயிற்சி செய்யறவங்களுக்கு பல சந்தேகங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா அவங்க வாசியில மேல்நிலை அடையவே முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். உங்களுக்கு வாசி யோகத்துல மேல்நிலை அடையணும்னா அகத்தியர் வாசி யோகத்துக்கு நல்லபடியா மெசேஜ் பண்ணி நீங்க உங்க வாசி மந்திரத்தை முதல் வாங்கிக்கோங்க. உங்க வாசி மந்திரத்தை வாங்க, நல்லபடியா வாசி யோக பயிற்சியை செய்யுங்க. கண்டிப்பா எல்லாமே நடக்கும். நான் நிறைய தடவை சொல்றேன் ஐயா, எல்லாரும் பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, நிறைய மெசேஜ் கேட்குறீங்க, எல்லாருக்கும் சொல்லிடுறேன். வாசி மந்திரம் இல்லாம வாசி யோக பயிற்சி செய்யக்கூடாது. ஏன்னா வாசி மந்திரம் அப்படின்றது எங்களுடைய மந்திரம் கிடையாது. அது உங்களுடைய உயிர் மந்திரம். உயிர் மந்திரம் இல்லாம உயிரை எழுப்பக்கூடாது. இதுதான் உண்மையான விஷயம். உயிர் மந்திரம் இல்லாம உயிரின் அளவு தெரியாம நீங்க உயிரை எழுப்புனீங்கன்னா உடல்லையும் பிரச்சனை வரும், உயிர்லையும் பிரச்சனை வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால உயிர் வந்து விளையாட்டு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உயிர்ன்றது நம்மளுடைய ஆதி மூலமானது. அது இல்லைன்னா இந்த உடல் ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. அதைத்தான் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. உடலோடு உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இது சிவம். உயிர் வெளியில போயிடுச்சுன்னா இது சவம். அதனால உயிரை வச்சு யாரும் விளையாடாதீங்க. ஏன்னா உயிருக்கு மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தை வச்சு தான் நீங்க வாசியோக பயிற்சியே செய்யணும். மந்திரம் இல்லாம வாசியோக பயிற்சி செஞ்சா உடல்லையும் பிரச்சனை வரும், உங்களுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை வரும், உங்களுடைய எண்ணத்திலையும் பிரச்சனை வரும், ஆணவம், அகந்தை, அகங்காரம் எல்லாம் வரும். ஆனா வாசி மட்டும் மேல போகாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசியோக பயிற்சிக்கு வாசி மந்திரம் இருந்தாதான் வாசியோக பயிற்சி கரெக்டா நடக்கும். மற்றபடி நடக்கவே நடக்காது.